வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தாம்பரத்தில் 110 கோடியில் கட்டப்பட்டுள்ள அரசு மருத்துவமனையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தமிழ்நாடு அரசு பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை புறநகர் பிரிவும் திறப்பு. மோடியால் சாதிக்க முடியாததை ஸ்டாலின் சாதிக்கிறார் என்பதை எடப்பாடி பழனிசாமிக்கு வயிற்றெரிச்சல். தமிழக மக்களின் ஆதரவுடன் திமுகவின் பயணம் தொடரும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. காலுக்கு கீழே நிலமும் காலுக்கு மேலே கூரையும் இருப்பது பலருக்கு இன்றும் கனவுதான். கடந்த 5 மாதங்களில் 5 லட்சம் பேருக்கு பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். செங்கல்பட்டு மாவட்டத்தை வளர்ச்சி மிகுந்த மாவட்டமாக உருவாக்க முயற்சி செய்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. கல்வியும் மருத்துவமும் தான் திராவிட மாடல் அரசின் இரு கண்கள் எனவும் பேச்சு. திராவிட இயக்கத்திற்குள் பார்ப்பனியத்தை ஊடுருவ செய்தவர் எம்ஜிஆர் என திருமாவளவன் சர்ச்சை கருத்து. எம்ஜிஆர் செய்த ஒரே நல்லது தேசிய கட்சிகளை தமிழகத்திற்குள் கால் பதிக்க விடாததுதான் எனவும் பேச்சு. தமிழ் தேசியம் பேசுபவர்கள் கருணாநிதியை மட்டும் எதிர்ப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் குற்றச்சாட்டு. அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா குறித்து தமிழ் தேசியவாதிகள் என்றாவது பேசியது உண்டா எனவும் கேள்வி. எம்ஜிஆர் குறித்து விமர்சனம் செய்த விசிக தலைவர் திருமாவளவன் அரசியலில் இருந்தே காணாமல் போவார். திராவிட அரசியலில் பார்ப்பனியம் நுழைய காரணமாக இருந்தவர் எம்ஜிஆர் என்ற திருமாவளவனின் பேச்சுக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலடி. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த காலத்தில் டெண்டர் விடுவதில் மட்டுமே கவனம் செலுத்தி வந்தார். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு கவனம் செலுத்தவில்லை என அமைச்சர் அன்பில் மகேஷ் காட்டம். (2026) மெகா கூட்டணி அமைக்கப்படுவது உறுதி. தமிழகத்தில் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதில் தெளிவாக இருப்பதாகவும் அன்புமணி பேச்சு. சட்டமன்ற தேர்தலில் தொண்டர்கள் விருப்பப்படியே கூட்டணி அமைக்கப்படும். நீங்கள் என் மீது வைத்துள்ள நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது என்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் திட்டவட்டம். பாமகவில் நிறுவனர் மட்டுமே நிரந்தரமானவர். பாமக பொதுக்குழுவில் அன்புமணி ராமதாஸ் திட்டவட்டம். தமிழகத்திற்கு நாளை வருகை தரும் தேசிய பொதுச் செயலாளர் PL சந்தோஷை சந்திக்க OPSக்கு பாஜக அழைப்பு. பிரதமர் உடனான சந்திப்புக்கு அனுமதி கிடைக்காததால் அதிருப்தியில் உள்ள OPSஐ மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைக்க பாஜக முயற்சி. செங்கல்பட்டு மாவட்டம் அன்புமணி தலைமையில் பாமக பொதுக்குழு கூட்டம். ராமதாஸ் பங்கேற்காமல் நடைபெற்ற முதல் பொதுக்குழு கூட்டத்தில் பல்வேறு மாவட்ட உறுப்பினர்கள் பங்கேற்பு. அன்புமணி தலைமையில் நடைபெற்று வரும் பாமக பொதுக்குழு கூட்டத்தில் ராமதாஸுக்கு தனி நாற்காலி. ராமதாஸ் பங்கேற்காத நிலையில் காலியாக இருந்த நாற்காலி. பாமக தலைவராக அன்புமணியின் பதவிக்காலத்தை மேலும் ஓராண்டு நீட்டித்து பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றம். பாமக பொதுச் செயலாளர், பொருளாளர் பதவிக்காலமும் அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் வரை நீட்டித்து தீர்மானம்.
அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்த அன்வர் ராஜா இலக்கிய அணி தலைவராக நியமனம். திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. நெல்லை கவின் ஆணவ படுகொலையை கண்டித்து சென்னை சைதாப்பேட்டையில் விசிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். ஆணவ படுகொலை தடுப்புச் சட்டத்தை தமிழ்நாடு அரசு இயற்ற வலியுறுத்தி முழக்கம். ஐடி ஊழியர் கவின் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட விவகாரம். உண்மை அறியும் வழக்கறிஞர் குழு நெல்லையில் ஆய்வு. சாத்தூர் அருகே வீட்டில் வைத்து சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்த போது பயங்கர வெடி விபத்து. பட்டாசுகள் வெடித்து சிதறியதில் தொழிலாளர்கள் 3 பேர் பரிதாப உயிரிழப்பு. விஜய கரிசல் குளம் பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆழ்ந்த இரங்கல். விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 4 லட்சமும் படுகாயமடைந்தவர்களுக்கு 1 லட்சம் ரூபாயும் நிவாரணம் வழங்கப்படும் என அறிவிப்பு. தேர்தல் என்பது பண பரிமாற்றத்திற்கான இடமாக மாறிக்கொண்டிருப்பதாக உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் வேதனை. இலவசம் என்று சொன்னால் பொதுமக்கள் யோசிக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள். ராமநாதபுரம் அருகே திமுக ஐடி விங் நிர்வாகி வீட்டில் பெட்ரோல் குண்டு வீச்சு. முன்விரோதம் காரணமாக நள்ளிரவில் பெட்ரோல் குண்டு வீசிய மர்ம நபர்கள். கரூர் மாவட்டம் முத்தலாடம்பட்டியில் கோயிலை சுற்றி தீண்டாமை சுவர் எழுப்பிய ஒரு சமூகத்தினர். சாதி மோதல் ஏற்படும் சூழல் ஏற்பட்ட நிலையில் சுவரை சுற்றி ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டதால் பரபரப்பு. சுற்றுலா தலமான கொடைக்கானலில் மீண்டும் தலை தூக்கும் மேஜிக் மஸ்ரூம். சமூக வலைதளங்களில் வைரலாகும் வீடியோவால் பரபரப்பு. கோவையில் காவல் நிலையத்தில் கட்டிட தொழிலாளி தற்கொலை செய்து கொண்ட விவகாரம். தொழிலாளியின் தாய் மற்றும் சகோதரியிடம் நீதிபதி வெர்ஜினா வெஸ்டா விசாரணை. கள்ளக்குறிச்சி அரசு மகப்பேறு மருத்துவமனையில் ஆண் குழந்தையை திருடிய பெண்ணுக்கு தர்ம அடி கொடுத்த பொதுமக்கள். காவல் நிலையம் அழைத்துச் செல்லாமல் மருத்துவமனையிலேயே வைத்து விசாரிக்க கோரி சாலை மறியல். சென்னை அடையாறில் வாகன ஓட்டிகளை மறித்து லஞ்சம் வாங்கிய போக்குவரத்து காவலர். எந்த ஒரு விவரமும் இல்லாத அபராத ரசீது கொடுத்துவிட்டு லஞ்சம் பெற்றதாக புகார். மார்த்தாண்டம் அருகே கிணறுகளில் பெட்ரோல் மற்றும் டீசல் கலப்பு. பொதுமக்கள் அச்சமடைந்துள்ள நிலையில் மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் ஆய்வு. சென்னை போரூரில் கடன் தொல்லையால் செல்போன் ஷோரூமில் 62 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 85 ஐபோன்கள் திருடிய ஊழியர். ஊழியரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை. உத்தமபாளையம் அருகே பள்ளி மைதானத்தில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் மீது கல்லூரி மாணவன் எறிந்த ஈட்டி பாய்ந்து படுகாயம். காயமடைந்த சிறுவனுக்கு மூளைச்சாவு ஏற்பட்ட நிலையில் காவல்துறையினர் விசாரணை. திருவில்லிபுத்தூர் அருகே வீட்டின் சாவி தொலைந்ததால் மது போதையில் புகைக்கூண்டு வழியாக வீட்டிற்குள் செல்ல முயன்ற இளைஞர். மூச்சு திணறல் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சோகம். திருச்சி அருகே இருசக்கர வாகனம் மீது கார் மோதி கோர விபத்து. 3 பேர் உயிரிழந்த நிலையில் 5க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி.
தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், ஈரோடு, சேலம் ஆகிய 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. நாளை முதல் வரும் 15ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மிதமான மழை பெய்யக்கூடும் என அறிவிப்பு. டெல்லியில் ரக்ஷா பந்தன் விழாவை குழந்தைகளுடன் உற்சாகமாக கொண்டாடிய பிரதமர் மோடி. குழந்தைகள், சிறுமிகள் உள்ளிட்டோர் பிரதமருக்கு பொட்டு வைத்தும் கையில் கயிறு கட்டியும் உற்சாகம். உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாசியில் கங்ரானி ஹர்ஷி பாலத்தை சீரமைக்கும் பணி 2வது நாளாக நீட்டிப்பு. ராட்சச எந்திரங்களின் உதவியுடன் பேரிடர் மீட்பு படையினர் தீவிரம். ஆபரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தானின் 6 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. S-400 ஏவுகணை மூலம் பாகிஸ்தானின் போர் விமானங்களை இந்தியா தாக்கி அழித்ததாக விமானப்படை தளபதி AP சிங் தகவல். டிரம்பின் வரி விதிப்புக்கு பதிலடியாக அமெரிக்காவிடம் ஆயுதம் வாங்கும் திட்டத்தை நிறுத்தியதாக பரவும் தகவலுக்கு இந்தியா மறுப்பு. பல்வேறு கொள்முதல் செயல்முறைகள் பரிந்துரைக்கப்பட்ட விதிமுறைகளின்படி நடந்து வருவதாக விளக்கம்.